வணக்கம் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் வாங்க. ஒரு குக்கரில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்டார் அனஸ், 1 ஜாவித்ரி போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ண 4 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை போட்டு வதக்கி அரை கைப்பிடி புதினா போட்டு லேசாக வதக்கிட்டு கட் பண்ண 3 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்து விட்டு அதில் கட் பண்ண 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, 5 பீன்ஸு, 10 பீஸ் காலிஃப்ளவர், அரை கப்பு பச்சை பட்டாணி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்து 3 கப்பு தண்ணி ஊற்றி 2 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விடலாம். தண்ணி கொதிக்கும் போது அரை மணி நேரம் ஊற வச்ச 2 கப்பு பாசுமதி அரிசியை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம் சாறு ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடலாம். அரிசியும் தண்ணியும் வெந்து சமமான அளவில் வரும்போது அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, நெய்யில் வறுத்த 10 முந்திரி, 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து குக்கரை மூடி வெயிட் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மெதுவாக கலந்து விட்டு இறக்கினோம்னா அட்டகாசமான வெஜிடபிள் பிரியாணி ரெடி.